திருமலையில் சுவாமி ராமானுஜர் எழுந்தருளியிருந்த காலத்தில் எத்தனையோ விதமான விசேஷங்கள் அங்கே நடந்தன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக திருமலையப்பன் எந்த தெய்வம் என்பதான ஒரு விஷயத்தில் மாபெரும் சர்ச்சைகள் நிகழ்ந்திருக்கின்றன. இவற்றினுடைய விரிவுரையை நாம் பின்னாளில் பார்க்க போகிறோம். அடியன் முதலிலேயே தெரிவித்தபடி சுவாமி திருமலையில் 3 முறை எழுந்தருளியிருந்தார். அதாவது 3 முறை திருமலைக்கு சுவாமி யாத்திரை செய்திருந்ததாக குரு பரம்பரைகள் வாயிலாக அறிகிறோம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் அதில் நடைபெற்றிருக்கின்றன. நாம் தற்பொழுது திருமலையிலிருந்து சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்திற்கு வந்து அப்பொழுது தான் திருமலை நம்பிகளிடமிருந்து பெற்று வந்ததான கோவிந்தருடைய திருமுக மண்டலம் வாடியிருப்பதைக் கண்டு ஓஹோ இதுதான் விசேஷம், தன்னுடைய ஆச்சாரியரை பிரிந்ததினாலே கோவிந்தருடையதான முகம் வாடியிருக்கிறது என்றை உணர்ந்தவராக மறுபடியும் அவரிடத்தில் அனுப்பினார். விற்ற மாட்டுக்கு புல்லிடுவாரும் உண்டோ என்று பெரிய திருமலை நம்பிகள் அவரை திருப்பி அனுப்பினார். முதலான விற்த்தாந்தங்களை பார்த்தோம் அல்லவா. இப்பொழுது மறுபடியும் அனந்தாழ்வானுடைய வைபவத்தை பார்க்க போகிறோம். அடியனும் பலமுறை சொன்னேன், ராமானுஜர் என்று சொன்னோமே ஆனால் அந்த ராமானுஜர் என்னும் பெரும் சமுத்திரத்தில் எத்தனையோ உயர்ந்த வஸ்துக்கள் உண்டு. அவை ஒவ்வொன்றை குறித்தும் நாம் தற்பொழுது விளக்கமாக பார்த்து வருகிறோம். ஒரு மாபெரும் சமுத்திரம் என்றால் பல வகையான ரத்தினங்கள் உண்டு, விதவிதமான முத்துக்கள் உண்டு, விசேஷமான பவளங்கள் உண்டு. இந்த விலை உயர்ந்த வஸ்துக்களை குறித்து சொல்லுவதே நமக்கு ஒரு புருஷ ஆயுசை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லவா. அதுபோன்று தான் ராமானுஜர் என்னும் பெரிய சமுத்திரத்தில் இவ்வளவு உயர்ந்த வஸ்துக்கள் மூழ்கி இருக்கின்றன. அவற்றின் பெருமைகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அனந்தாழ்வான் திருமலைக்கு எதற்காக வந்திருக்கிறார்? ராமானுஜர் சிந்து பூமகிழும் திருவேங்கடம் என்னும் அந்த க்ஷேத்திர விசேஷத்தில் உத்தமமானதொரு நந்தவனத்தை அமைத்து புஷ்பமண்டபமாக திகழும் திருவேங்கடமாமலையில் நல்லதொரு நந்தவனத்தில் பூக்கக்கூடிய அந்த புஷ்பங்களினாலே திருவேங்கடமுடியானை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அனந்தாழ்வான் ராமானுஜரால் அனுப்ப பெற்று இங்கே வந்து தங்கியிருக்கிறார். அழகான நந்தவனம், ராமானுஜர் ஏரி என்பதாக ஒரு அழகிய புஷ்கரணி, இவைகள் அனைத்தும் நிர்மாணிக்கப்பட்டு வெகு சிறப்பாக அனந்தாழ்வானாலே இவைகள் பரிபாலனம் செய்யப்பட்டு வருகின்றன. சிறந்த பக்தரான அந்த அனந்தாழ்வான் விஷயத்தில் பெருமாள் பலமுறை பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார். கீழே ஒரு முறை பார்த்தோம் நாம், கடித்த பாம்பிற்கு விஷம் அதிகம் என்றால் விரஜையில் தீர்த்தாமாடி பரமபதத்தில் கைங்கரியம், கடிபட்ட பாம்பான எனக்கு விஷம் அதிகம் என்றால் வீரியம் அதிகம் என்றால் சுவாமி புஷ்கரணியில் தீர்த்தாமாடி விசேஷமாக இங்கேயே கைங்கரியம் செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மற்றொரு சிஷ்யரான கோவிந்தரோ ஒரு பாம்பின் வாயில் முள் தைத்திருப்பதை பார்த்து, விஷப்பாம்பின் வாயில் முள் தைத்திருப்பதை பார்த்து துளியும் அசூயைப்படாமல், பயந்து நடுங்காமல், எந்த விதமான சலனமும் காண்பிக்காமல் அந்த பாம்பின் வாயில் தைத்திருக்கக்கூடிய முள்ளை தான் பிடுங்கி எடுத்துவிட்டு ஒன்றுமே நடவாதார் போல் சென்று கொண்டிருக்கிறார். அதே போன்று தான் பிதாமகராக விளங்கக்கூடிய பெரிய திருமலை நம்பிகள் பாப விநாசத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வரக்கூடிய காலவிசேஷத்தில் ஒரு சிறு வேடுவ பிள்ளை உருவத்தில் வந்த திருவேங்கடமுடியான் அவருடைய குடத்தை உடைத்து அதிலிருந்து தண்ணீரை பருகி அருகிலேயே இருக்கக்கூடிய ஆகாசகங்கை தீர்த்தத்தை அவருக்கு காண்பித்து அவரை தாத்த என்று அடித்ததினாலே அவர் தாத்த என்று திருவேங்கடமுடியானுக்கும் தந்தையாராக திகழும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். இப்படி திருவேங்கடமுடியான் கலியில், அதுவும் ராமானுஜர் சம்பந்தப்பட்ட அத்தனை பாகவதோத்தமர்கள் திறத்திலும் ராமானுஜர் திறத்திலும் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அற்புதங்கள் எண்ணற்றவை. எவ்விதம் நாம் அந்த ஸ்ரீனிவாசனுடைய கல்யாண குணங்களை போற்றும் பொழுது அவை எண்ணிக்கையற்றவையாக திகழ்கின்றன என்று கொண்டாடுகிறோமோ, அதுபோன்று தான் ராமானுஜர் அவர் தன் சிஷ்யர்கள் விஷயத்தில் திருவேங்கடமுடியான் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அற்புதங்கள் கணக்கற்றவையாக திகழ்கின்றன. ராமானுஜ நந்தவனத்தில் புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து ஸ்ரீனிவாசன் சன்னதியில் யமுனைத்துறைவர் மண்டபம் என்பதான ஒரு இடத்தில் அனந்தாழ்வான் அமர்ந்து கொண்டு பெருமானுக்காக புஷ்பங்களை எல்லாம் நன்கு தொடுத்து கொண்டிருப்பார். இன்றும் சென்று சேவிக்கலாம். யமுனைத்துறைவர் மண்டபம் என்பதாக அந்த மண்டபத்திற்கு பெயர். ஸ்ரீனிவாசனுக்கு ஏதோ ஒரு காலத்தில் பொழுது போகவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பக்தர்களுடன் கலந்து பரிமாறி
அவர்கள் பக்தியை வெளிப்படுத்துவதுதானே அவனுக்கு விளையாட்டு. அகில புவன ஜன்ம ஸ்தேமபங்காதி லீலே என்று பகவத் ராமானுஜர் தான் அருளிச் செய்த பிரம்மசூத்திரத்தின் வியாக்கியானமான ஷாரீரக மீமாம்சா பாஷ்யம் என்னும் நூலில் மங்கள ஸ்லோகத்தில் இந்த திருவேங்கடமுடியானுடைய அழகிலா விளையாட்டுகளை எல்லாம் வர்ணிக்கிறார். ஸ்தேமபங்காதி லீலே, லீலை உடையவன், லீலாரசத்தில் மிகுந்த ஆனந்தத்தை அடையக்கூடியவன் என்ற ஸ்ரீனிவாசன் அனந்தாழ்வான் திறத்தில் தான் ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும் என்று ஆசை கொண்டான். ஆகையால் ஒருவரை அனுப்பி, அதோ அனந்தாழ்வான் அமர்ந்திருக்கிறாரே, நான் அழைத்ததாக அவரை கூப்பிட வேண்டும் என்று சொன்னான். அவரும் அனந்தாழ்வானிடத்தில், சுவாமி, உம்மை திருவேங்கடமுடியான், அதாவது பெருமாள் அழைக்கிறார் என்று சொன்னார். அனந்தாழ்வானோ பெருமானுக்காக பக்தி ஸ்ரத்தையுடன் ஜாகிரதையாக பூக்களை எல்லாம் தொடுத்து மாலைகளை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் ஸ்ரீனிவாசன் அழைக்கிறான். அப்படியா, என்ன விசேஷம்? ஒன்றுமில்லை, விருமதான் அவர் உன்னை அழைத்தார் என்றவுடன், அப்படியா, இப்பொழுது நான் வருவதற்கு இல்லை, எனக்கு மாபெரும் கைங்கரியம் இருக்கிறது, இந்த கைங்கரியத்தை விடுத்து என்னால் வர முடியாது. ஸ்ரீனிவாசன் விரும அளவலாவியதற்காக என்னை அழைத்தான் என்றால் இது சமயமில்லை, ஆகையால் பெருமாளை சற்று பொறுத்திருக்க சொல் என்று சொல்லிவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் இவர் தன்னுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீனிவாசன் பொறுமையாக இருந்தான். சற்று நேரம் கழித்து புஷ்பங்களை எல்லாம் நன்கு தொகுத்து தொடுத்து மாலைகளாக்கி நல்ல அந்த புஷ்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மலர் மாலையை கொண்டு போய் ஸ்ரீனிவாசனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய காலத்தில் ஸ்ரீனிவாசன் அனந்தாழ்வானுக்கு முகம் கொடாமல் அப்படி திருப்பிக் கொண்டானாம். என்ன சுவாமி இது? தினந்தோறும் தங்களுக்கு விதவிதமான புஷ்பங்களிலான மலையை கொண்டு வந்து சமர்ப்பிப்பேனே, அந்த தோமாலை என்று சொல்லுவோம். இப்பொழுதும் திருமலையப்பனை போய் சேவிக்கும் பொழுது அந்த தோமாலை சேவை வெகு விசேஷமானது. பெருமானுக்கு ஒவ்வொரு விதமான புஷ்பங்களை பார்த்து பார்த்து சாற்றி, அது ஒரு அழகு. மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணனுடைய திருமேனியில் அப்படி அந்த புஷ்பங்கள் அனைத்தும் சாற்றப்படுவதே ஒரு அழகுதானே. ஆகையால் சுவாமி, உமக்கு இப்படி புஷ்பங்களை சாற்ற வேண்டும் என்று வந்தால் தாங்கள் முகம் கொடாமல் இருக்கிறீர்களே. ஆம், நான் அழைத்தேனே, அழைத்த பொழுது நீ என்னை வந்து பார்த்திருக்க வேண்டாமா? நான் அழைத்தால் எனக்கு முகம் கொடாமல் இருந்தால் என்ன செய்வது? நீ எனக்கு பக்தனா? அனந்தாழ்வன், பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா, நான் ஒரு மாபெரும் கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் வெறுமே இருந்து கொண்டு அளவலாவதற்காகத்தானே அழைத்தீர்கள், முக்கியமான காரியம் ஒன்றுமில்லையே, இதோ வந்திருக்கிறேன், இந்த சமயத்தில் நாம் பேசலாமே. நான் அப்பொழுது வந்திருந்தேனே ஆனால் தங்களுக்கு மாலை கட்டி சமர்ப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை இழந்தவனாவேனே. அதைவிட முக்கியமானது எங்கள் ராமானுஜர் எனக்கு விதித்திருக்கக்கூடிய கட்டளை அது. அந்த கட்டளையை என்னால் எப்படி மீற முடியும் என்று கேட்டார். ஸ்ரீனிவாசன், உம்முடைய சமாதானம் எனக்கு பிடித்தமாக இல்லை, உம்முடைய சமாதானத்தை நான் விரும்பவில்லை. உம்முடைய சமாதானத்தை யாரு கேட்டார்கள்? அனந்தாழ்வானுடைய பேச்சு. நீர் சந்தோஷப்பட்டால் படும், படாவிட்டால் செல்லும் சுவாமி, இது என்னுடைய ஆச்சாரிய நியமித்த கைங்கரியம், அதை செய்ய வேண்டியதான உரிமை எனக்கு இருக்கிறது. அப்படியா? சரி, அப்படியானால் இந்த திருவேங்கட மாமலையை விட்டு வெளியேறு என்று நான் உனக்கு கட்டளை இட்டால் என்ன செய்வாய்? பெருமான் விளையாடுகிறான். பக்தனுடைய அந்த பக்தி ஸ்ரத்தையை பரிசோதனை செய்வதில் தான் திருவேங்கடமுடியானுக்கு ஊற்றம் அதிகம். ஆகையால் ஒரு கேள்வி கேட்டான். அது சரி, இப்பொழுது நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு பதில் சொல். உன்னை இந்த திருவேங்கட மாமலையை விடுத்து வெளியேற்றுமாறு நான் கட்டளை இட்டால் என்ன செய்வாய்? அனந்தாழ்வான் மெலிதாக சிரித்தார். பிரபோ சர்வேஸ்வரா தேவதேவா, நீ அழைத்து நான் இந்த திவ்யதேசத்திற்கு வரவில்லை, நீ நியமித்து இந்த கைங்கரியத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வகையில் ஆராய்ந்து பார்த்தால் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் ஆச்சாரியனுக்கும் எனக்கும் தான் நேரடியாக சம்பந்தம் இருக்கிறது. என் ஆச்சாரியர் வகுத்த கட்டளை இது என்னும் ஒரே காரணத்தில் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஏற்கனவே உன்னிடத்தில் தெரிவித்தேன் அல்லவா? என்னை வெளியேறும்படியாக சொல்லுவதற்கு உனக்கு ஏது உரிமை? இந்த கேள்வியை அனந்தாழ்வான் கேட்டவுடன் பகவானே சற்று திடுக்கிட்டுத்தான் போனான். பக்தர்கள் முரடர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பக்தியின் ஆதிக்கம் இருப்பதினாலே, அந்த வல்லமையினாலேயே எம்பெருமானையும் பணிந்து போகச் செய்யக்கூடியதான நாவீறு படைத்தவர்களாக அவர்கள் திகழ்கிறார்கள். அது பக்தியினுடைய பராகாஷ்டை என்று பெரியோர்கள் அதை வியந்து போற்றுகிறார்கள். என்னை வெளியேறச் சொல்லக்கூடிய உரிமை உமக்கு யார் அளித்தார்கள்? ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா? உம்மை ராமானுஜர் அனுப்பி இருக்கலாம், உங்க ஆச்சாரியன் உம்மை அனுப்பி இருக்கலாம். ஆனால் இந்த மலையை விட்டு உம்மை வெளியேற்றுவது எனக்கு சர்வ சுலபமான காரியமாயிற்றே என்று திருவேங்கடமுடியான் சொல்ல, ஸ்ரீனிவாசன் சொல்ல, அனந்தாழ்வான் மறுபடியும் சிரித்துக் கொண்டு, ஸ்ரீனிவாசா, நான் ஒரு நாடோடி, ஏதோ திருவரங்கத்தில் இருந்து இந்த இடத்திற்கு வந்தவன், எனக்கும் இந்த இடத்திற்கும் நேரடியாக எந்த சம்பந்தமும் இல்லை, இது என்னுடையதான பிறந்த பூமியும் இல்லை. ஆகையால்
என்னை வெளியேற்றுவது சுலபம் என்று நீ நினைத்திருக்கிறாயே, இந்த இடம் உனக்கு மட்டும் சொந்தமானதா? இந்த கேள்வியை அவர் கேட்டவுடன் ஸ்ரீனிவாசனே திடுக்கிட்டுத்தான் போனான். மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோததே. மாயாவியான நீ வைகுண்டபதி, வைகுண்ட கஷேத்திரத்தில் இருக்கக்கூடியவன், வைகுண்ட வாசேபி நமே விலாசா என்பதாக ஒரு சமயத்தில் நீயும் பிராட்டியும் சங்கேதம் செய்து கொண்டு இந்த லோகத்தில் உள்ளவர்களுக்கு உன்னுடைய அர்ச்சாவதார திருமேனியை காண்பிக்க வேண்டும் என்று நாம் ஆவல் கொண்டதினாலே அந்த பிராட்டி உன்னை விட்டு பிரிந்து வந்தாள். அப்படி பிராட்டி உன்னை விட்டு பிரிந்த பொழுது அவளை காணாமையான நீ மாயாவியாயிற்றே. நீ நாடகமாடிக்கொண்டு இந்த இடத்திற்கு வந்து இங்குள்ள வராகப் பெருமானின் அனுகிரகத்தை பெற்று அவர் அளித்த இடத்தில் ஆனந்த நிலைய விமானத்தில் அன்றோ அருள் பாலிக்கின்றாய். உண்மையில் ஆராய்ந்து பார்த்தால் இதற்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லையேப்பா. நீயும் ஒரு வழிப்போக்கன்தான். நீயும் வெளியூரிலிருந்து வந்து இங்கு தங்கியிருக்கிறாய், நானும் வெளியூரிலிருந்து இங்கு தங்கியிருக்கிறேன். எனக்கு என்னுடைய ஆச்சாரியரின் நியமனம் இருக்கிறது. என்னை வரச் சொன்னாலும் போகச் சொன்னாலும் எதை சொல்ல வேண்டும் என்றாலும் அவருடைய திருவாக்கிலிருந்து வர வேண்டுமே தவிர்த்து என்னை போன்றே மற்றொரு நாடோடியான நீ இந்த கட்டளை எனக்கு அளிக்கக்கூடாது என்று அனந்தாழ்வான் சொன்ன பொழுது ஸ்ரீனிவாசனே வியந்து விட்டான், ஆச்சரியப்பட்டான். அது தவிர என்னுடைய கைங்கரியம், இந்த கைங்கரியத்தை நான் செய்யக்கூடாது, புஷ்ப கைங்கரியத்தை நீ செய்யக்கூடாது என்று சொல்லுவதற்கு உனக்கு யார் தகுதி கொடுத்தார்கள் என்று அனந்தாழ்வான் கேட்ட பொழுது அவருடைய ஆச்சாரிய பக்தியைக் கண்டு ஸ்ரீனிவாசனுக்கு ஆனந்தம் மேலிட்டது. அதையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காகத்தானே திருவேங்கடமுடியான் இப்படி ஒரு லீலா வினோதத்தை செய்கிறான். சந்தோஷப்பட்டான். அனந்தாழ்வானே, உண்மையிலேயே உம்முடைய ஆச்சாரிய பக்தி மிக மிக மேன்மையானது. அதனை யான் அறிந்திருப்பது மட்டுமில்லாமல் இந்த உலகத்தவர்கள் அனைவருமே அறிந்திருக்க வேண்டும் என்னும் பேராவலினால் அன்றோ நான் உன்னை பிரேரணை செய்தேன் என்று சந்தோஷப்பட்டு அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய உயர்ந்த புஷ்பமாலைகளை எல்லாம் தானே சுட்டிக் கொண்டு பெருமான் அவருக்கு வைபவாரிஷயத்துடன் சேவை சாதித்தான் என்று இந்த அனந்தாழ்வானுடைய சரித்திரம் அற்புதமாக விளங்குகிறது. அது மேலும் தொடர்கிறது.